மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் முன்னிலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு இறுதியானது குறித்து திமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடைபெறக்கூடிய மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்றும் தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக 29/2/2024 அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் பின்வரும் தொகுதிகளில் போட்டியிடுவதென இன்று 12/3/2024 தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதிகளின் விவரம் மதுரை, திண்டுக்கல் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கே. பாலகிருஷ்ணன் அவர்கள், தொகுதி பங்கீடு இறுதியாகியிருக்கிறது. கடந்த முறை மதுரை, கோவையில் போட்டியிட்டோம். இந்த முறை மதுரை, திண்டுக்கல் தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் கோவையை விட்டு கொடுத்தோம். திமுகவினர் திண்டுக்கல்லை எங்களுக்கு விட்டு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னால் CAA அமுல்படுத்தி மத்திய பாஜகவை மோசமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறது என்று கே. பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்.